அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இந்த பூர்வீக சொத்து எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயிலும் அதுக்குரிய ஆதிகால பரிகாரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூர்வீக சொத்துனா முதல்ல யாருது? நம்மளை எடுத்துக்கங்க. நம்ம அப்பாவோட சொத்து தான் பூர்வீகம். அப்படின்னா நம்மளுக்கு தாத்தா, அந்த தாத்தானா அப்படி தான் இருப்பார், அவ்வளோதான். அந்த தாத்தா ஒரு காலத்தில் அவங்க அப்பா கிட்ட வாங்கி வச்சுருந்துருப்பார். அவர் எப்படி வாங்கினார்னு தெரியாதல்ல. அவங்க அப்பாட்ட வாங்கி அவங்க தாத்தா அவர் அதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். ஒரு ஏக்கரா பூமி இருக்குதுன்னா அப்படியே வேலியெல்லாம் போட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அப்படியே அந்த யார் உள்ளே வராமல் அப்படியே வெயிலில் குடையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களெல்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து இந்த சொத்து கரெக்டாக பேரனுக்கே உயிர் எழுதி வைப்பாங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக மகனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் தாத்தாவோட சொத்து மகனுக்கு, தாத்தாவோட சொத்து பேரனுக்கு, தாத்தாவோட பாவமும் பேரனுக்கு. அப்போ தாத்தா அந்த காலத்தில் என்னெல்லாம் தப்பு பண்ணாரோ அதையெல்லாம் பேரன் பண்ணுவார். அதனால தான் தாத்தா புண்ணியம் செஞ்சு வச்சுட்டு காசி போயிட்டு வரணும். ஏன் எது காசி போயிட்டு வரணும்னு சொல்கிறோம்? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எத்தனை செஞ்ச பாவம் இருந்தாலும் தாத்தாவோட தலைக்கட்டில் தானே இருந்திருக்கும். அவர் போய் ஒரு புண்ணிய நதியில் போய் ஒரு தலைமுழுகி நம்ம பாவத்தை எல்லாம் கழிச்சிட்டு கடவுளை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் உயிர் எழுதினாருன்னா அது இன்னமும் அந்த பாவச்சொத்தாக இருக்காதுங்கிறக்காகத்தான் காசி போயிட்டு வர சொன்னோம். அதுக்காக காசி போய் அங்கேயே தங்கிடக்கூடாது, நம்ம வரணும். ஏன்னா நம்ம அனாதையாக ஏதாவது ஆயிடக்கூடாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? நாம் தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அப்படி தாத்தா இந்த பூர்வீக சொத்தை எழுதி வைக்கணும். யாருக்கு? தாத்தா பேரனுக்கு எழுதி வைக்கணும். இந்த பேரன் நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்க வர்றாரு. ஜோசியம் பார்க்க ஐயா, எங்கள் தாத்தா இந்த பூர்வீக சொத்தை கொடுத்தாருன்னா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைக்குது, அதை நான் விற்று எப்படியாவது நான் அந்த கடங்கச்சியெல்லாம் கட்டிட்டு நான் நிம்மதியாக ஒரு வீடு வாசல் வாங்கி நான் செட்டில் ஆயிடுவேன், எப்போ கொடுப்பாருன்னு என்கிட்ட ஜாதகம் பார்க்க கேட்பார். நான் சொல்லுவேன், இந்த பூர்வீக சொத்தில் சாபமோ பாவமோ கர்மமோ ஏதாவது இருந்தால் அது நீங்கள் நான் தானே நம்ம கைக்கு கிடைக்கும். அந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணுமில்ல, அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியம். அப்போ அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தாத்தாவோட சொத்து சீக்கிரமாக விற்கணும். இன்னும் விற்கிறக்கே ஆள் வர மாட்டாங்க, வாங்குறக்கு ஆள் வர மாட்டாங்க. அப்போ இந்த சொத்தை விற்று எப்படியாவது ஒரு 3 தலைமுறை ஆயிடுச்சுங்க இதை அழிச்சு கட்டோன்னு நினைப்பாங்க. இதை அழிச்சு கட்டோன்னு நினச்சாச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அல்லவா? அப்போது அந்த அழிச்சு கட்டணுங்கிறதுக்காகத்தான் அதை விற்றுட்டு வேறு பக்கம் வாங்குறாங்க. அப்போ இந்த சொத்து விற்கணும், பூர்வீக சொத்து விற்கணும். அதுக்கு என்ன ஆதிகால பரிகாரம்? அது என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பூர்வீக சொத்தில் காடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி மண்ணை பறித்து நல்லா 3 கை மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டுடணும். 3 கை மண் எடுத்து மஞ்சள் துணியில் போட்டு உங்கள் தாத்தாவை நல்லா வணங்கிக்கணும். கடவுளே, தாத்தா பாட்டி நீங்கள் எல்லாம் உங்கள் முன்னோர்களெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கின இந்த சொத்தை எனக்கு நல்ல விதமாக விற்கணும்னு சொல்லி இது கடவுள் இடத்துக்கே நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி இந்த மண்ணை எடுத்து முடிஞ்சு நல்லா பத்திரமாக கொண்டுட்டு போய் திருச்செந்தூர் கடலில் போய் உட்காந்து அந்த மண் மேலே ஒரு விளக்கேற்றி அதுக்கு ஒரு தீபம் போட்டு சூடம் பொருத்தி தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி இந்த பூர்வீக சொத்தில் என்ன சாப பாவ கர்மம் இருந்தாலும் இந்த கடல்லையே நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லி போய் இந்த மண்ணை கரைச்சி திருச்செந்தூரில் விட்டுட்டு வந்துடணும். எப்படி? அதுக்கப்புறம் இந்த சொத்து விற்றுரும். இது ஏன் நம்ம திருச்செந்தூர் நம்ம போய் விற்க சொன்னோம்? ஏன் இதை மஞ்சள் துணியில் கட்ட சொன்னோம்? 3 கை ஏன் மண் எடுத்து போட சொன்னோம்? இதுக்கு ஒரு லாஜிக் வேணும், இது ஒரு சயின்ஸாகவும் இருக்கணும். இப்போ திருச்செந்தூர் முருகர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே ராஜகுரு யாருன்னு கேட்டிங்கன்னா குருஸ்தலம் தான் திருச்செந்தூர். அதனால் குரு என்பது மஞ்சள், அதனால் மஞ்சள் துணி. இந்த பூமிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் என்பது பூமி, அதனால தான் செவ்வாய்னா மண். இதை 3 கை மண் அள்ளி போட சொன்னேன். 3 கை மண் ஏன் அள்ளி போட சொல்கிறேன்? 3 என்பது குரு. சூரியன்னா 1, சந்திரனா 2, குருன்னா 3. அதனால் குருன்னா 3 கை மண். இது மேலே விளக்கேற்றி வைங்கன்னு ஏன் சொன்னேன்? இந்த ஆதி காலத்தில் மண் விளக்கு ஏற்றி வச்சு கற்பூரம் பொருத்தி சாமி கும்பிடுங்கன்னு சொன்னேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த விளக்கில் எரியிற நெருப்பு வந்து சூரியன். சூரியனுடைய அப்பா, சூரியனுடைய அப்பான்னா இவருடைய அப்பா தான் சூரியன். இந்த சூரியனுடைய வம்சத்திலேருந்து வந்தது தான் இந்த பூர்வீக சொத்து. அப்போ சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. அந்த விளக்கு வந்து சூரியனாக இருக்கிறனால அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுனால, இரண்டும் சேர்ந்து மூன்றானதுனால, 3ஆம் நம்பருக்கு உருவாக இருக்கிறனால இந்த திருச்செந்தூரில் கடல் வந்து நீர், சந்திரனை தாய். அந்த கடல் தாய்கிட்ட கொண்டுட்டு போய் இந்த தண்ணியில் கரைச்சி விட்டால் இந்த பூர்வ ஜென்ம பாவம் அங்கேயே நீங்கி அந்த கடலில் நீங்கள் குளிச்சுட்டு அந்த குரு ஸ்தலத்தில் போய் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு அசுரரை வென்ற இடம், எதிரிகளை எல்லாம் வென்றது திருச்செந்தூர். அதனால் அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தால் கூடி சீக்கிரமாக அந்த பூர்வீக சொத்து நல்ல ரேட்டுக்கு போய் நல்ல பரிபூர்ணமாக விற்று அந்த பத்திரங்களை எல்லாம் திருத்தம் பண்ணி ஜம்முன்னு எல்லா வேலையும் முடித்து உங்கள் கைக்கு காசு வந்து வாங்கினவரும் நல்லா இருப்பார், விற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம இதை தெரியாமல் நம்ம வந்து சொத்து விற்கிட்டுன்னு சொல்லி நிறைய பேர் மீடிட்டு வருவாங்க, இடம் பேசுவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க, எல்லாம் நடக்கும். கடைசியில் பார்த்தா வில முடியாது. இந்த மாதிரி ஜாதகம் நம்மக்கிட்ட நிறைய வருது. சார் உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை பார்க்கணும், பூப்பழம் வெத்தலை பார்க்கலாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் சோழியை போட்டு சொல்லுங்கள், அதை வந்து நீட்டாக சோழியை பார்த்து ஜம்முன்னு முடிச்சிடலாம்பாங்க. உட்காந்து சோழியை வச்சு பார்த்தோம்னா அந்த பூர்வீகத்தில் தோஷம் இருக்குதுன்னு வரும். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் மண்ணில் இறந்துருப்பாங்க, இல்லாட்டி இந்த மண்ணுக்கு அடியில் பிரேத தோஷம் இருக்கும், இல்லாட்டி கோயில் ஏதாவது இருக்கும், இல்லாட்டி வாக்கிய தகராறு, வரப்பு தகராறு இருக்கும், 2 பக்கம் கல் நட்டாமல் 2 பேர்த்துக்கு கிணறு இருக்கும், மாற்றி மாற்றி பார்ட்டிஷனே ஆகாது, பங்கும் பிரிக்க மாட்டாங்க, பிரச்சனையிலே இருக்குது அந்த ஜாதகம். நான் இதை பூரன் சொல்லுவேன், பிரசனம் போட்டு ஜாதகம் பார்த்து சோழி பார்த்து சொல்லுவேன். ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்களான்னு அப்புறம் தான் அந்த அம்மா லிஸ்ட்டு போடுவாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்களா, நான் சொத்து மட்டும் விற்றா காசு மட்டும் எனக்கு உடனே எனக்கு கைக்கு வந்துட்டு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொல்கிறது நியாயம் தானுங்க, நீங்கள் சொல்கிறது நியாயம்தான். அப்போ இது எல்லாம் சரி பண்ணால் தான் நம்ம இனி விற்க முடியும். அதுக்குரிய பரிகாரங்களை சொல்லுங்கம்பாங்க. அந்த ஆதிகால பரிகாரங்கள் தான் இந்த கோவில்கள். அப்போ அந்த கோயிலில் போய் மனுஷனால் விற்று கொடுக்காத விஷயத்தை கடவுள் விற்று கொடுத்துருவார். விற்று சொத்து, சொத்தை விற்று எல்லாமே வந்து அதில் அந்த காலத்தில் பழமொழிகளாகவே வச்சுருக்காங்க. அதனால தான் செவ்வாய் என்பது பூமி, விவசாய பூமி என்பது செவ்வாய், காலி நிலம் என்பது புதன். ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டு போச்சுன்னா இவங்க காலி நிலம் வாங்கினதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கும். ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு பூமி தங்காது. இது எல்லாம் சரி செஞ்சு தான் அவங்களோட கர்மாவை சரி பண்ண முடியும். இருக்கிறது ஜாதகத்தில் 9 கிரகம்தான், 12 வீடு தான் இருக்குது. ஏன் இன்னும் 3 வீட்டுக்கு 3 கிரகத்தை சேர்த்து கடவுள் படைச்சிருக்கலாமல்ல. அந்த 3 கிரகம் என்பது 3 கட்டம் காலியாக இருக்குது. மீதி 9 கிரகம் 9 வீட்டில் உட்காந்தாலும் 3 கட்டம் காலியாக இருக்குது. அதான் 3 தலைவர கர்மம் இருக்குது. 21 தலைமுறை அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அது நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல. இது எல்லாமே பாருங்கள் மிராக்கலாக இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி. பூர்வீக சொத்து நம்மளுக்கு ஏமாந்து சொத்தை வாங்கினதுக்கப்புறம் பிரச்சனை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. என்னென்ன தெரியலைங்க, இந்த சொத்தை நான் வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே இழந்துகிட்டே இருக்கிறம்பாங்க ஒவ்வொருத்தர். ஏன்னா அது கடியில் பிரேத தோஷம் இருக்கும், அங்கே யாராவது துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அங்கே ஆன்மை சுற்றிக்கிட்டே இருக்கும், யாரையும் வாழ விடாது, அவரும் விற்று போட்டு வெளியில் வரணும். இப்படி எல்லாம் பூமி இருக்கும். நம்ம யோசித்து தான் வாங்கணும். அக்கம் பக்கத்தில் மயானங்கள் இருக்கும், அதையெல்லாம் மூடி அவங்க வீட்டை கட்டியிருப்பாங்க, நமக்கே தெரியாது. அப்போ எல்லாமே ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும், ஒரு பூமி வாங்குறதா இருந்தாலும், ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும், ஒரு பிரசனம் பார்த்து, ஒரு ஜாதகம் பார்த்து நல்ல காலத்தில் நல்ல நேரத்தில் ஒரு சொத்து வாங்கி வைக்கணும். அதுதான் வந்து 3 தலைமுறை அந்த சொத்து நம்மளுக்கு நிலச்சி நிற்கும். இவ்வளோ விவரம் இருக்குது இதுக்குள்ளே. நம்ம வாட்டுக்கு நம்ம போய் ஏதோ ஒன்று கையில் காசு இருக்குன்னு வாங்கி செலவாயிருன்னு நம்ம சொத்து வாங்கி வச்சுருப்போம். அது வாங்கினதுக்கப்புறம் சொத்து என்பது ஒரு உயிர் போய் உயிர் வந்துருமா. பாருங்கள், ஒரு ஜாதகத்தை நம்ம ஜாதகத்தை பார்த்தா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம்னு பாருங்கள். அதிர்ஷ்டம் இருக்குதுங்கிறாங்க. அது அதிர்ஷ்டம் அல்ல, அது இஷ்டம் இருக்குது. அது இஷ்டப்பட்டால் தான் நம்ம வாங்க முடியும். நீங்கள் ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறீங்க, எதுக்கு வாங்குகிறோம்? ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நினச்சி வாங்குகிறோம். 1000 பேர் வாங்குகிறாங்க, ஒருத்தருக்கு தான் அது விழுகுது. 1000 பேர் வாங்குகிறாங்க, ஒருத்தருக்கு தான் இந்த லாட்டரி சீட்டு விழுகுது. அப்படின்னு என்ன? நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாங்க. அந்த அதிர்ஷ்டத்தை பிரித்து பாருங்கள். அது இஷ்டம், அது இஷ்டப்பட்டால் ஒருத்தருக்கு வந்து அன்பாக போய் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் விழுகும். அது இஷ்டப்படணுமா? இது நம்ம காலப்போக்கில் என்ன சொல்லிட்டோம்? அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டோம். அதனால தான் நமக்கு அந்த பிராப்தம்ங்கிறது எதுக்குன்னா, அந்த காலத்தில் தமிழ் வார்த்தை, நமக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் நடக்கும். எதுவுமே நம்மளுக்கு அந்த பிராப்தம் இருக்குன்னு. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அது மாற்றமே இல்லை. நாம் ஒருத்தரை பார்த்து நம்ம ஒருத்தர் வளரணுங்கிறது இல்லாமல், நம்ம பிறக்கும்போது என்ன யோகத்தை கொண்டு வந்தோமோ அந்த யோகம் நமக்கு அப்படியே கிடைச்சாலே போதும். அதுதான் ஒரு வார்த்தை. இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. அப்படி பார்த்தா மனுஷன் தடுக்கிறதுக்கு 120 வருஷம்தான் ஆயுசு. ஒரு கோயில் 1000 வருஷமாக நிற்கிது, அதை தடுக்க முடியுமா? ஒரு கோயில் 5000 வருஷமாக நிற்கிது, அதை தடுக்க முடியுமா? சண்டை போட்டு 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 120 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருவார் அவர். ஆனால் கோயில் நிற்கி இவர் மண்ணுக்குள்ளே போயிடுவார், கோயில் மேலே நிற்கும். இப்போ என்ன சொல்லுவீங்க? அதுதான் எப்போவுமே நம்மளுக்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். கடவுள் நம்மளுக்கு எல்லா கணக்கையும் போட்டு தான் இந்த உலகத்தில் படைச்சிருப்பார். யாரும் யாருக்கும் பெரியவங்க இல்லை, எல்லாம் இறைவனுக்கு சின்னவங்க தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பூமியில் இன்னும் நிலச்சி நிற்கலாம். அப்போது இந்த பூர்வீக சொத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், தெய்வம்சமான யோகங்கள் இருக்கணும், நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேடி வரணும், அந்த பூர்வீகத்தினுடைய அமைப்புகள் நல்லா இருக்கணும். இது எல்லாமே எங்கேருந்து கிடச்சிதுன்னா நம்ம முன்னோர்கள் வழியிலேருந்து கிடச்சிது. இது எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு A4 சைஸில் 1736 பரிகாரங்களை எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வீடு வீடாக போகுது, எல்லா வீட்டுக்கும் போகுது. இதை கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிருந்த புத்தகம். இது உலக மக்கள் நலனுக்காக எழுதின ஆதிகால பரிகாரங்கள். இது பாகம் 1, அடுத்த பாகம் 2, 3 எழுதிட்டுருக்கேன். இந்த உலகத்தில் நம்ம போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இதையெல்லாம் நம்ம இங்கே வச்சுட்டு போகலாம். அடுத்த தலைமுறை எடுத்து படித்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது கிடைக்கும். அதுக்காக இந்த புத்தகம் நம்ம வாங்கி வைக்கணும். நம்மளோட போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த ரகசியத்தை வெளியில் விட்டேன். அதை பார்த்து கூட இன்றைக்கி எத்தனையோ மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, சார் உங்களோட பதிவை நான் பார்த்துருக்கேன், அதில் எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்குது. உங்களோட புத்தகத்தை நான் வாங்கி படிச்சிருக்கேன், எனக்கு அதில் ஒரு நிம்மதி இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க ஒரு நன்றி சொல்லிட்டு போகணும், உங்கள்கிட்டே ஒரு ஜாதகம் என் தலையெழுத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நிறையா மக்களை பார்த்துருக்கேன். இதில் கிடைச்ச வெற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, பேரு புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அப்பாற்பட்டு அந்த பாசத்தோடு பார்க்குறாங்க பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பரிசு. அவங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு நாணயத்தோட இவர்கிட்ட போனால் நமக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குன்னு அவங்க மனசில் நம்ம சொல்லாமல் பதிவாகுது பாருங்க, அதுதான் உண்மையான பரிசு, உண்மையான பாசம். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துலேயும் கூட அப்படி பாசமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஜாதகம் நம்மளை பார்த்து நோட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவ்வளவு ஒரு அன்பாக பாசமாக இருக்காங்க. எப்படி நம்ம அவங்களுக்கு வழிகாட்டாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக வழிகாட்டணும். நம்ம யாரெல்லாம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்களோ அவங்கெல்லாம் நம்மளோட பூர்வ ஜென்ம பந்தம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் தான் இந்த பிறவி வாங்கியிருப்போம், நம்ம செஞ்சு கொடுக்கணும். இது செஞ்சு கொடுங்க, அவ்வளோதான். எல்லாம் இந்த புக்கில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் காசி ராமேஸ்வரம் இப்போ கிளம்பிட்டோம். இதுக்கெல்லாமே கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா காசி கூட்டிகிட்டு போகிறோம். அயோத்தி, கயா, காசி, புத்தகயா, சரணதி எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக அவங்களுக்கெல்லாம் காசியில் போய் மூழ்கி எல்லாம் குளித்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வர்றோம். இது இல்லாமல் இந்த புத்தகம் கிடைக்கிது. இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இதுக்கு முன்பதிவு செய்து வைக்கணும். அந்த முன்பதிவு செய்து வச்சோம்னா எந்தெந்த ஊரில் எப்போ வரோமோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் அதில் இருக்குது. எல்லாத்துலேயும் ஃபோன் நம்பர் இருக்கும். எல்லாம் எடுத்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அதில் கேட்டு நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போங்க, நல்லது நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.